அனைவருக்கும் வணக்கம்ப்பா. வெல்கம் டு மதன்ஸ் Tnpsc சர்க்கிள். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு பார்ட் 3 வீடியோ மென்சுரேஷனில் ஓகே. பார்ட் 1 அண்ட் 2 வந்துட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கோம். சரி, பார்ட் 3 யூடியூப்பில் எல்லாத்துக்கும் காமனாக போடலாம் அப்படின்னு போட்டுட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச், அதாவது ஒர்க் ஷாப் கேல்குலேஷன் அண்ட் சயின்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச், அது இல்லாமல் வந்துட்டு ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்க, ஓகே. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா வில் டெல் யூ த டீட்டெயில்ஸ். அதே மாதிரி இன்ஜினியரிங் ட்ராயிங், ஓகே, இன்ஜினியரிங் ட்ராயிங்க்கும் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் ப்ளஸ் மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். காம்போ ஆஃபர் எல்லாமே இப்போ இருக்குது, ஓகே. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு வில் லெட் யூ நோ ஆல் த டீட்டெயில்ஸ், ஓகே. ஸோ ஏற்கனவே வந்துட்டு பார்ட் 1 பார்ட் 2ல ஏரியா வால்யூம்க்கு வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு பார்ட் 3. இந்த அடுத்தது கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு பார்ப்போம், ஓகேங்களா. ஸோ ஏற்கனவே ஏரியா வால்யூம், அப்புறம் இது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்துருக்கோம். ஸோ இது கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ், ஓகே. கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு ஹெக்ஸகோனல், ஓகே, ஹெக்ஸகோனல், கோனிக்கல் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் ஷேப், ஓகேங்களா. சிலிண்ட்ரிக்கல், இது 3க்கு தான். ஏற்கனவே வந்து சிலிண்டரில் வந்துட்டு சிலிண்டர், ஹாலோ சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ப்ளஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா லாஸ்ட் கிளாஸ்லேயே வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ கோனிக்கலுக்கும் பார்த்தாச்சு. ப்ளஸ் கோனிக்கலில் வந்துட்டு இன்னொரு விஷயம் இருக்குது, ஓகே. ஸோ அதனால் ஹெக்ஸகோனல், கோனிக்கல் வந்துட்டு திருப்பி இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகே. ஸோ இந்த டாப்பிக்கில் போகிற முன்னாடி இந்த ஒன்று ஞாபகம் வச்சுங்க. 1m³ இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ், ஓகே. 1m³ இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ், ரைட்டா. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஹெக்ஸகோனல், ஹெக்ஸகோனல் ப்ரிசம் ஆர் பார் எப்படி வேணாலும் சொல்லலாம், ஓகேங்களா. ஹெக்ஸகோனல் ப்ரிசம் ஆர் பார், ஓகே. அதாவது ப்ரிசம் வித் ரெகுலர் ஹெக்ஸகோனல் பேஸ், ரெகுலர் ஹெக்ஸகோனல் பேஸ், அது சிலிண்டர் மாதிரியே இருக்கும், ஓகேங்களா. பட் அதோட ஷேப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெக்ஸகன், ஓகே. 6 சைடு உள்ளது. ஸோ 1 2 3 4, சாரி, ஓகே, சாரி, ஃபுல்லாக அலைஞ்சிருச்சு, ஓகே. ஃபுல்லாக அழைச்சிட்டேன், சாரி. ஸோ கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ், ஓகே. ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஹெக்ஸகோனல். 1m³ இஸ் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். ஸோ ஹெக்ஸகோனல் பார் இல்லைனா ப்ரிசம், so a prism with a regular hexagonal base, with a regular base, okay. இப்படி இருக்கும், ஓகேங்களா. ப்ரிசம் இந்த சைடு அதே மாதிரி வந்துட்டு ஷேப், க்ளோஸ்டு ஷேப் இருக்கும், ஓகே, ஓகே. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும், ரைட்டா. ஒரு சிலிண்டர் டாப் அண்ட் பாட்டம் வந்து ஹெக்ஸகோனல் ஷேப்பில் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஹெக்ஸகோனல் ப்ரிசம், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மெயினாக இதோட சைட்ஸ், ஓகேங்களா. இந்த சைட்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு எஸ், ஓகே. சைடு வந்துட்டு எஸ், அதே மாதிரி ஹைட், சைட்னா வந்துட்டு டோட்டல் இந்த ஒரு இது ஃபுல்லாக, ஓகேங்களா. ஹைட் அப்படின்னா இந்த டோட்டல் இதில் இதோட ஹைட் வந்துட்டு ஹெச், ஓகேங்களா. ஹெச்ன்னு வந்துட்டு டினோட் பண்ணுவோம், ஓகே. ஸோ அப்போ இதோட ஏரியா முன்னாடியே பார்த்துருப்போம். ஹெக்ஸாகனோட ஏரியா வந்துட்டு முன்னாடியே பார்த்துருப்போம். 3√3/2 இன்ட்டு எஸ் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஏரியா ஃபார்முலா, ஓகே. இது போனதுலேயே வந்துட்டு பார்த்துருப்போம். ஏரியா 3√3/2 இன்ட்டு எஸ் ஸ்கொயர், இதான் வந்துட்டு ஏரியா, ரைட்டா. அப்போ வால்யூம்,
So volume is equal to area into height. ஓகேங்களா? ஏரியா இன்ட்டு ஹைட். அப்ப 3√3 எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஓகேங்களா? வால்யூம் வந்துட்டு 3√3 எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஓகே. எஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். இதான் வந்துட்டு வால்யூம். ஓகேங்களா? ஸோ ஏரியானா ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன், ஹெக்ஸாகோனல் அந்த பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேங்களா? ஹைட். அடுத்தது இதில் பார்க்குறது தான் வந்துட்டு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா எல்எஸ்ஏ. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன ஃபார்ம் ஆனா 6 இன்ட்டு length of bar. ஓகேங்களா? length of bar into flat of hexagon. ஓகே. length of bar அப்படின்னா லென்த்து ஹைட்டு எல்லாமே வந்துட்டு சேம் தான். ஸோ 6 இன்ட்டு லென்த் ஹைட் எல்லாமே ஹெச் இன்ட்டு ஃப்ளாட் அப்படின்னா அதுதான் சைடு. ஓகேங்களா? அதுதான் சைடு. அதுதான் அப்போ 6 இன்ட்டு ஹெச்எஸ் which is equal to 6 HS. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு சில இதில் இந்த ஹெச்சுக்கு ஏ பின்னு இப்போ இதுக்கு ஏன்னு கொடுத்துருப்பாங்க, இதுக்கு பின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க அது எப்படி வேணாலும் வந்துட்டு இது பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எல்எஸ்ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். ஓகே. எல்எஸ்ஏ எவ்வளோ? 6HS. ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன் எவ்வளோ? அங்கே முன்னாடி போட்டிருக்கேன் 3√3/2 எஸ் ஸ்கொயர். அப்போ 2 into 3√3/2 into s square. ஓகேங்களா? அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஓகே. அப்போ ஸோ TSA is equal to 6HS plus 3√3 s square. ஓகேங்களா? 3√3 s square. ஸோ எஸ்ஸை சில நேரம் காமனாக எடுத்துப்பாங்க. 6H plus 3√3 s. ஓகே. ஸோ இதான் வந்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹெக்ஸகன். ஓகே. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஹெக்ஸகனை பொறுத்த வரைக்கும். ஓகே. இந்த 3 ஃபார்முலா 4 ஏரியா ஏரியா வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? முன்னாடியே ஹெக்ஸகன் பற்றி சொல்லும் போது ஸோ ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன் ஹெக்ஸகனை பற்றி சொல்லும் போது அதோட ஏரியா என்ன அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அடுத்தது இதில் பார்க்க போகிறது வந்துட்டு கோன். அதாவது கோனிக்கல் ஷேப் அதில் கோன் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஓகே. கோன் இஸ் அ pyramid with circular base. ஓகேங்களா? கோன் இஸ் அ pyramid with circular base. ஸோ மேலே உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு கோன். ஸோ இதில் இந்த சைடு இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இருக்குல்ல இது வந்துட்டு எஸ். ஸோ இந்த ஸ்லாண்டிங் ஹைட். ஓகே. இது வந்துட்டு சாரி ரெண்டு சைடில் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகே. இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இது வந்துட்டு எஸ். எஸ் வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு. ஓகேங்களா? இந்த வெர்டிக்கல் ஹைட் இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு இந்த ஸ்ட்ரைட் ஹைட். ஸோ இது வந்துட்டு ஹெச். ஓகே. இது வந்துட்டு ஹெச் அப்படிம்பாங்க. ஓகே. வேற இது வந்துட்டு ரேடியஸ் இங்கேருந்து இது. ஸோ இது வந்துட்டு ஆர் ரேடியஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்லாண்ட் ஹைட்டு ஹெச் இதுதான் வந்துட்டு இந்த 3 தான் வந்துட்டு மெயினாக வரும். ஓகேங்களா? ஸோ என்ன எழுதிங்க எஸ் வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட், ஹெச் வந்துட்டு ஹைட்டு, ஆர் ரேடியஸ். ஸோ சப்போஸ் ஸ்லாண்ட் ஹைட் தெரியணும் அப்படின்னா ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு இந்த நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துட்டு ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸ்லாண்ட் ஹைட் இஸ் ஈக்குவல் டு எஸ் இஸ் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் பித்தகோரஸ் தியரம். ஓகேங்களா?
பித்தகோரஸ் தியரம் டைரெக்டாக வந்துட்டு இங்கே போட்டுறீங்க. ஓகேங்களா? ஸோ இதோட வால்யூம் இது ஏற்கனவே வந்துட்டு பார்த்துருப்போம். வால்யூம் ஆஃப் கோன் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேங்களா? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் வால்யூம். ஓகே. ஸோ அதே கோனோட சிஎஸ்ஏ. ஓகே. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ரைட்டா? அதாவது நல்லா நோட் பண்ணீங்க. நம்ப இப்ப இது இருக்கு அப்டின்னா, ஹெக்ஸாகனுக்கு வந்துட்டு இது கர்வ் கிடையாது. வ இந்த ஷேப் வந்துட்டு ஒரு கட் வந்துட்டு இப்டி இருக்கும். இது வந்துட்டு என்ன அப்டின்னா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியாவும். அதே கோனு, சிலிண்டருக்கு அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்டின்னா, பை ஆர் அதாவது பை இன்டு ஆர் வந்துட்டு உங்களுக்கு டோட்டல் இது வந்துரும். இன்டு இந்த எஸ். ஓகேங்களா? பை ஆர் இன்டு எஸ். ஓகே. பை ஆர்எஸ். பை ஆர்எஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு அதாவது பை ஆர் எஸ் பிளஸ் பை ஆர். ஓகேங்களா? ஸோ டோட்டல் இது வரும். அதாவது பை ஆர் எஸ் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் இது பிளஸ் இந்த சர்க்கிள் இருக்குல்ல, இதை எடுத்துருக்க மாட்டோம். இதோட ஏரியா வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ அதுதான் பை ஆர்எஸ் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். ஸோ இது காமனாக பை ஆர் இன்டூ எஸ் பிளஸ் ஆர் அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ கோனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதுதான் 1/3 பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு கான்செப்ட் வந்துட்டு சொல்லுவாங்க. என்னன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் எழுதிக்கலாம். ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோன். ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோன் அப்படிம்பாங்க. ஸோ ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோன் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ அதே கோன் தான். இந்த கோனை நடுவில் கட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கட் பண்ணிடுறாங்க. அதாவது கோன் இப்படி தான் இருக்கு. ஓகே. ஸோ கோனை ஒரு கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிடுறாங்க. அதுதான் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோன் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு இடி அந்த கட் பண்ண இந்த இதை வச்சுக்கலாம். ஓகே. இடி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ இந்த ஸ்லாண்டிங் ஹைட் பாதியிலேருந்து இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு எல். ஓகேங்களா? இந்த ஸ்லாண்ட் ஹைட் வந்துட்டு எல் அப்படிம்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சென்டர். ஓகேங்களா? இந்த சென்டர் இதிலிருந்து வர்ற இந்த ஹைட். ஸோ இதிலிருந்து இந்த ஹைட் இது ஹெச். ஓகேங்களா? இது ஹெச்ம்பாங்க. ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோன் அப்படின்னா வந்துட்டு பாதி வந்துட்டு ஒரு டாப் சர்ஃபேஸை கட் பண்ணி இந்த சர்ஃபேஸை எடுத்துறாங்க. இப்போ அந்த மேலே இருக்கிற இந்த சர்ஃபேஸை வந்துட்டு எடுத்துடுறாங்க. ஓகே. ஸோ இது டாட்டர் லைன் ஒழுங்காக வரல. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இங்கே இது இங்கே பார்த்தோம் அப்படின்னா இதோட டயாமீட்டர் இந்த டயா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கேபிட்டல் ஆர். ஸோ இந்த இடத்துல டயா பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஸ்மால் ஆர். ஓகேங்களா? இது வந்துட்டு ஸ்மால் ஆர். ஸோ இதில் இப்போ எடுத்து எழுதணும் அப்படின்னா இப்போ ஃப்ரஸ்ட்ரம் ஆஃப் கோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஸோ வென் கோன் இஸ் கட் பை எ plane parallel to base. ஸோ இதுக்கு இந்த பேஸுக்கு பேரலாக இருக்கிற மாதிரி கட் பண்ணோம். ஓகேங்களா? பேஸ் and upper part is removed. Okay, upper part is removed. Okay, remove பண்ணி எடுத்துறோம். Removed. So and then is removed. Then the balance
formation is called frustum of cone. ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு ஃப்ரஸ்டம் ஆஃப் கோன். நம்ம பக்கெட்டு சரிங்களா, ஆயில் கேன் அதெல்லாம் வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ் இதுக்கு. ஓகேங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதான் இது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எல் அப்படின்னா வந்துட்டு ஸோ எல்லுங்கிறது வந்துட்டு வாட் இஸ் ஸ்லாண்டைட். ஓகேங்களா, எல் வந்துட்டு ஸ்லாண்டைட். இதில் ஸ்லாண்டைட், ஹெச் வந்துட்டு ஹைட்டு. ஓகேங்களா, ஸோ ஆர் வந்துட்டு பேஸ் ரேடியஸ் அதாவது கேபிட்டல் ஆர் வந்துட்டு பேஸ் ரேடியஸ். கேபிட்டல் டின்னு வந்துச்சுன்னா அது பேஸ் இது டயா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஸ்மால் ஆர் வந்துட்டு அப்பர் ரேடியஸ். ஓகேங்களா, அப்பர் ரேடியஸ். ஓகே, ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் என்னென்ன வரும் அப்படின்னா வந்துட்டு ஏரியா ஆஃப் அப்பர் பார்ட் கமா A1. ஓகேங்களா, A1 டாப் ஏரியா அப்படின்னு சொல்லலாம், அந்த இதோட ஏரியா. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் அது வந்துட்டு பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர், பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, அது A1. ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் பார்ட் ஸோ அது வந்துட்டு A2. ஓகேங்களா, அது பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, A2. ஸோ இப்போ வால்யூம் வந்துட்டு ஜென்ரலாக வந்துட்டு 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இப்போ இங்கே பார்த்தோம். ஓகேங்களா, இங்கே கோனுக்கு வந்துட்டு பார்த்தோம் 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இதுக்கு வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ 1/3 பை ஹெச் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, எப்படின்னா 1/3 பை ஹெச் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது மூணுமே வந்துட்டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஏன்னா கோனை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஹெச் வந்துட்டு இந்த ஹைட்டு ரேடியஸ். ஸோ பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஆர் ஸ்கொயர் ஹெச் தான். ஸோ இங்கே வந்துட்டு ஆர் வந்துட்டு மேலேயும் கீழேயும், மேலே ஒரு ஏரியா கீழே ஒரு ஏரியா இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர். ஓகேங்களா, ஸோ இதான் வால்யூம்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா, இதான் வால்யூம்க்கான ஃபார்முலா. ஸோ அடுத்தது இதில் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு ஸோ அங்கே வந்துட்டு பை ஆர் எஸ் அப்படின்னும். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பை ஆர் எஸ் வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியான்னு எடுக்கும் போது பாட்டம் டாப். ஓகேங்களா, ரெண்டு இருக்கு. ஓகேங்களா, அப்போ இங்கே கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா சாரி சாரிப்பா, டெலிட் பண்ணிவிட்டேன். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் அப்பர் பார்ட் கமா A1. ஓகேங்களா, பை ஆர் ஸ்கொயர். ஸோ ஏரியா ஆஃப் பேஸ் பார்ட் கமா A2. ஸோ A2 வந்துட்டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ தென் வால்யூம் is equal to 1/3 pi h into r square plus r ரைட்டா முடிஞ்சிச்சு. தென் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு ஸோ அது பை ஆர்எஸ். அப்போ பை இன்ட்டு எல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர். ஓகேங்களா, ஸோ அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகே, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸோ பை இன்ட்டு எல் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் A1 ப்ளஸ் A2. ஓகே, ப்ளஸ் A1 ப்ளஸ் A2 ஏரியா, டாப்போட ஏரியா ப்ளஸ் பாட்டமோட ஏரியா. ஓகேங்களா, ஸோ அதாவது இது மூணும் ஒரு இதில் வரும். ஓகேங்களா, பை ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர்னு வரும். ஓகே, ஸோ பை எல் இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் A1 இன்ட்டு A2. ஓகே, இதுதான் வந்துட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா பை ஆர் எஸ்.
ஸோ ஸ்லாண்டிங் ஹைட் வந்துடும் ப்ளஸ் அந்த சர்க்கிளோட ஏரியா. ஓகேங்களா. இங்கே வந்துட்டு சர்க்கிளோட ஏரியா மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது. ஓகேங்களா. அது இல்லாமல் இங்கே பையார் எல்னு டேரெக்டாக எஸ்ன்னு வந்துட்டு டேரெக்டாக போட முடியாது. ஏன்னா ரெண்டு இது இருக்குது, டாப்பு பாட்டம் ரேடியஸ் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி இன்ட்டு எல் ப்ளஸ் A1 ப்ளஸ் A2. ஓகேங்களா. ஸோ டாப் ஏரியா பாட்டம் ஏரியா. ஓகே. ஸோ இதோட வந்துட்டு இதை வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா இதை எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ வால்யூம் கேட்டாங்க, வால்யூம்லேருந்து எவ்வளோ கெப்பாசிட்டி இன் லிட்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு கேட்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு ஏரியா ஆஃப் கட் அவுட் ரெகுலர் சர்ஃபேசஸ். ஒரு ரெகுலர் சர்ஃபேஸில் இருந்துட்டு கட் அவுட் பண்ணி எடுப்பாங்க, ஒரு சர்க்கிள். ஓகேங்களா. செக்மெண்ட்டு செக்டர் அதெல்லாம். ஓகேங்களா. அதை இது பண்ணி எடுத்தால் அதோட ஏரியா என்ன அப்படிங்கிறது தான் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்க. இது ஏற்கனவே பார்த்தது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சர்க்கிள் இருக்குது அப்படின்னா ஒரு கேட்பாங்க, ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் இப்படி இருக்குது, ஒரு ரெக்டாங்குலர் பிளேட். ஸோ இதில் வந்துட்டு சர்க்கிள் ஒவ்வொன்றும் 4 சென்டிமீட்டர் டயா. இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. 4 சென்டிமீட்டர் டயாவில் வந்துட்டு 6 சர்க்கிள் இருக்குது. ஸோ இதோட இது வந்து லென்த் பார்த்தீங்கன்னா இது 6, சும்மா சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு 10 சென்டிமீட்டர். ஸோ இது வந்துட்டு ஒரு 6 சென்டிமீட்டர் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதில் 6 சர்க்கிள் இருக்குது. இதோட டயாலாம் வந்துட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. 1 1 1 1 சென்டிமீட்டர் டயா. இப்போ இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணாங்க, இந்த இதை மைனஸ் கட் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா எவ்வளோ ஏரியா பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஓட்டையை தவிர்த்து மீதி ஏரியா இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு கேட்பாங்க கொஷின்ஸ். ஓகேங்களா. அதுதான் வந்துட்டு ஏரியா ஆஃப் கட் அவுட் ரெகுலர் சர்ஃபேசஸ் அப்படின்ட்டு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சர்க்கிள். இதில் ஒன்றும் புதுசாக இல்லை. சர்க்கிள்னு வந்துச்சுன்னா என்னென்ன ஃபார்முலா அப்படின்னு ஏற்கனவே சர்க்கிள் பார்த்தாச்சு. ஓகேங்களா. ஸோ சர்க்கிளில் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா நமக்கு தெரியும். இப்போ தான் பார்த்துட்டு இருந்தோம். பைஆர் ஸ்கொயர்னு வரும் சர்க்கிளோட ஏரியா. ஓகேங்களா. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு 2πr அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்துட்டு 2πr அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஓகே. ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சர்க்குலர் ஹோலோட ஏரியாவை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுலேருந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன எழுதி வச்சுங்க, ஆஃபன் த ஏரியா ஆஃப் சர்க்குலர் ஹோல் needs to be subtracted from large area. Subtracted from larger area. இப்போ நான் சொன்னேன்ல, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்கும், அதுலேருந்து சர்க்கிளோட இதை மட்டும் எடுக்கணும்னா ஸோ சர்க்கிளோட ஏரியாவை வந்துட்டு தனியாக வந்துட்டு அதுலேருந்து பிரித்து எடுத்துடலாம். ஓகேங்களா. மைனஸ் பண்ணி எடுக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரி கேட்குறது தான். ஓகே. இதில் வேற வந்துட்டு செக்மெண்ட் ஆஃப் இல்லைனா வந்துட்டு செக்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு கேட்பாங்க. செக்டர் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா வந்துட்டு இப்போ இது எல்லாமே ஏற்கனவே பார்த்ததுப்பா. ஓகேங்களா. எல்லாமே ஏற்கனவே வந்துட்டு பார்த்தது. ரீஜியன் ஆஃப் அ சர்க்கிள் bounded by 2 radii and an arc. ஓகேங்களா. ஒரு ஆர்க் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செக்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஸோ இது சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா. சென்டர் பாயிண்ட். ஸோ இதிலேருந்து இப்படி
2 ரேடி வந்துட்டு இப்படி வரும். ஓகேங்களா? 2 ரேடியஸ் வந்துட்டு வரும். ஓகே. 2 ரேடி அண்ட் ஆன் ஆர்க். இதான் வந்துட்டு இந்த ஆர்க். ஓகேங்களா? இதான் வந்துட்டு இந்த ஆர்க். ஸோ இந்த ஷேடட் போர்ஷனை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து அதோட ஏரியா என்ன அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்துட்டு செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சைடு வந்துட்டு ரேடியஸ் இது ஏபிசி அப்படின்னு வரும். ஓகே. இந்த ஏ டு சி இருக்கிறது தான் வந்துட்டு ஆர்க். ஸோ ஏ டு சி வந்துட்டு ஆர்க். ஸோ பி டு சி வந்துட்டு ஆர். அதே மாதிரி பி டு ஏ அதுவும் வந்துட்டு ரேடியஸ் ஆர். ஓகேங்களா? 2 ரேடி. ஸோ இந்த மாதிரி இதில் வந்துட்டு ஏரியா ஆஃப் செக்டர் ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் செக்டர் ஏபிசி is equal to pi r square into theta divided by 360 degree. ஓகேங்களா? pi r square into theta divided by 360 degree. ஓகேங்களா? ஸோ இது ஏரியா ஆஃப் செக்டர். இப்போ இந்த லென்த் ஆஃப் ஆர்க் ஏசி வந்துட்டு ஆர்க் இருக்குல்ல, லென்த் ஆஃப் ஆர்க். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எல் அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ 2 பை ஆர் இன்டூ தீட்டா டிவைடட் பை 360 டிகிரி. ஸோ தீட்டாங்கிறது இதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு தீட்டா. தீட்டா வேல்யூ என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இது வந்துட்டு லென்த் ஆஃப் த ஆர்க். ஸோ அதே வந்துட்டு அதோட பெரிமீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல் ப்ளஸ் 2ஆர். ஓகேங்களா? எல் ப்ளஸ் 2ஆர் இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவை சர்க்கிளோட ஏரியாலேருந்து மைனஸ் பண்ணும். இப்போ இதை மட்டும் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இது மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கிளோட டீட்டெயில் கொடுத்தாங்கன்னா இந்த ஏரியாலேருந்து இதை ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு செக்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இது முன்னாடியே பார்த்துருக்கோம்ப்பா, திருப்பி தான் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். ஆல்ரெடி கிளாஸில் வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ அடுத்தது செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே. செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். செக்மெண்ட்னா ஏதாவது ஒரு பார்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம செக்டர்னு பார்த்தது வந்துட்டு 2 ரேடி இருக்கும். ஓகேங்களா? செக்மெண்ட் அப்படிங்கிறது ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஏதாவது ஒரு பார்ட். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பார்ட் வந்துட்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது சென்டர் பார்ட் இப்படி இருக்கும். ஸோ இந்த ஷேடட் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்துட்டு சொல்லுவாங்க செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு. ஸோ பிசிஏ. ஓகேங்களா? இதான் வந்துட்டு செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இது வந்துட்டு ஆர் இந்த சைடு, இது வந்துட்டு ஆறு, இது வந்துட்டு தீட்டா. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னா when a circle is divided into 2 by drawing a line. ஓகே. ரெண்டா வந்துட்டு பிரிக்கிறோம். ஓகேங்களா? ரெண்டா வந்துட்டு பிரிக்கிறோம். ஒரே நிமிஷம். ஸோ இந்த டெஃபினிஷன் வேணாம். ஓகே. இது வேணாம், இது வேணாம். ஓகே. வேற எப்படி சொல்லலாம்? ரீஜியன் ஆஃப் அ சர்க்கிள் bounded by an arc. bounded by an arc. ஸோ ஒரு ஆர்க் வந்துட்டு இங்கே இருக்கு. bounded by an arc and a chord. ஸோ இதான் வந்துட்டு கார்ட். பிஎன்சி தான் வந்துட்டு கார்ட். கார்ட் connecting its endpoints. connecting its endpoints. connecting its endpoints அதான். ஓகேங்களா?
ஸோ இந்த பிஎன்சி இருக்குல்ல, ஸோ கார்டு அப்படின்னா வந்துட்டு கார்டு வந்துட்டு பிஎன்சி, பிசி தான் வந்துட்டு கார்டு. ஓகே. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு 2 செக்மெண்ட்டாக வந்துட்டு பிரிப்பாங்க. ஓகேங்களா? இந்த ஷேடட் போர்ஷன் இருக்குல்ல, இது வந்துட்டு ஸ்மாலர் செக்மெண்ட். இது வந்துட்டு ஸ்மாலர் செக்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸ்மாலர் செக்மெண்ட். ஓகேங்களா? ஸ்மாலர் செக்மெண்ட். ஸோ இது வந்துட்டு பிக்கர் செக்மெண்ட் அப்படிம்பாங்க. இந்த மொத்தத்தையுமே வந்துட்டு செக்டர்னு கூட சொல்லலாம். ஏன்னா போன இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் போட்டோம். எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு கார்டு மட்டும் போட்டுருக்கும். இந்த மொத்த இதுவும் சேர்த்தா வந்துட்டு இட் இஸ் அ செக்டார். ஓகேங்களா? இட் இஸ் அ செக்டார் அப்படிமா. ஸோ ஏரியா ஆஃப் smaller segment, smaller segment is equal to, so area of the sector, area of sector அப்படின்னா ஸோ இந்த மொத்த ட்ரையாங்கிள் கீழே அந்த ஷேடட் போர்ஷன் இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு செக்டர். அதாவது இந்த பிக்கர் ப்ளஸ் ஸ்மாலர் சேர்ந்தது தான் வந்துட்டு செக்டர். ஓகேங்களா? இந்த டோட்டல் இது ஏரியா ஆஃப் செக்டர். இந்த டோட்டல் இதை எடுத்துட்டு அதில் மைனஸ் ஏரியா ஆஃப் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் இந்த ஷேடட் போர்ஷன் எல்லாம் இந்த ட்ரையாங்கிள் எல்லாம் சேர்த்தோட அதோட செக்டரோட ஏரியாவை எடுத்துட்டு அதில் இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணோம்னா இந்த ஷேடட் போர்ஷன் வந்துடும். அதான் வந்துட்டு ஸ்மாலர் செக்மெண்ட். ஓகே. அப்போ ஏரியா ஆஃப் பிக்கர் செக்மெண்ட், ஏரியா ஆஃப் பிக்கர் செக்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் இப்போ எடுத்துக்கிறோம் ஏரியாவை சர்க்கிளோட ஏரியாவை எடுத்துட்டு, ஓகேங்களா? சர்க்கிளோட ஏரியாவை எடுத்துட்டு அதுல இருந்து ஓகே இந்த ஸ்மாலர் செக்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதை கழிக்கிறோம். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மாலர் செக்மெண்ட். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் ஸ்மாலர் செக்மெண்ட். ஓகே, கழிக்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஏரியா ஆஃப் த கிரேட்டர் செக்மெண்ட் இல்லைனா ஏரியா ஆஃப் த பிக்கர் செக்மெண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம். ஓகே. இது ஜென்ரல். ஓகேங்களா? இதில் வந்துட்டு இப்போ ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு செக்மெண்டா செக்மெண்ட் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஃபார்முலா படி பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ உள்ளார ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், அதாவது இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. ஓகேங்களா? 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. ஓகேங்களா? ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. ஸோ இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகே. ஸோ மொத்தம் இப்போ இந்த ஏரியா ஆஃப் செக்மெண்ட், இந்த மொத்த செக்மெண்ட்டோட ஏரியா எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் 1/2 ஆர் ஸ்கொயர் சைன் தீட்டா. ஓகேங்களா? போட்டோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இந்த செக்மெண்ட்டோட ஏரியா வந்துடும். ஓகேங்களா? இந்த ஏரியா ஆஃப் இது வந்துட்டு வந்துடும். ஓகே. ஒரே ஒரு நிமிஷம்.
ஓகே. ஒரு சின்னது இது வந்துட்டு பிக்கர் செக்மெண்ட் கிடையாது. ஓகேங்களா? இது வந்துட்டு பிக்கர் செக்மெண்ட் கிடையாது. பிக்கர் செக்மெண்ட்டுங்கிறது வந்துட்டு ஸோ இந்த இது கழிச்சது போக மீதி இருக்கிறது தான். ஓகேங்களா? இந்த ஸ்மாலர் செக்மெண்ட் கழிச்சது போக மீதி இருக்கிறது தான் வந்துட்டு பிக்கர் செக்மெண்ட். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஓகேங்களா? இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள்லேருந்து நீங்கள் இதை மட்டும் கழிச்சிட்டா மொத்தம் மீதி இருக்கிறது வந்துட்டு ஏரியா ஆஃப் த பிக்கர் செக்மெண்ட் மீதி இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியோடது வந்துட்டு அதுதான் இந்த ட்ரையாங்கிள் ஏரியாவில் இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு. ஓகே இங்கே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஸோ அப்போ நான் சொன்னது தப்பு. ஓகேங்களா? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னு வந்துட்டு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஏரியா ஆஃப் செக்மெண்ட் வந்துட்டு ஸோ இந்த மொத்த இது ஓகேங்களா? மொத்த இது வந்துட்டு உங்களுக்கு ஏரியா ஆஃப் செக்மெண்ட் அப்படின்னு வரும். ஓகே. அதாவது இந்த இது செக்மெண்ட் அப்படின்னா இந்த இது. ஸோ ஏரியா ஆஃப் ஸ்மாலர் செக்மெண்ட் அப்படின்னு இங்கே போட்டுங்க. ஓகே. ஸ்மாலர் செக்மெண்ட். ஓகே. ஏரியா ஆஃப் ஸ்மாலர் செக்மெண்ட் தான் வந்துட்டு என்னது ஏரியா ஆஃப் த செக்டர். ஸோ ஏரியா ஆஃப் த செக்டருக்கு இங்கே என்ன ஃபார்முலா போட்டிருக்கோம் பை ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 316 போனதில் போட்டிருக்கோம். ஸோ அதை தான் ஸோ பை ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 360 மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே போட்டிருக்க இந்த ஸ்மாலர் செக்மெண்ட்டுன்னு இருக்குல்ல ஸோ இதோட ஏரியாவை தான் வந்துட்டு இங்கே நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் இதுன்னு. ஓகே. ஸோ நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன் சாரி. ஓகே வேறு இதில் ஸோ இதே மாதிரி தான் செமி சர்க்கிள் வரும். செமி சர்க்கிள் நம்ம அதுவும் வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு பார்த்தாச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்துட்டு குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். ஓகேங்களா? அதுதான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள். ஸோ ஒரு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எத்தனை குவாட்ரண்ட்னா வந்துட்டு 4 குவாட்ரண்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி 4ஆக வந்துட்டு பிரிக்கிறது தான் வந்துட்டு குவாட்ரண்ட். ஸோ இதில் ஒரு இப்போ அந்த ஷேட் பண்ணுறேன் இதுதான் வந்துட்டு ஒரு குவாட்ரண்ட். அந்த ஷேட் பண்ணது வந்துட்டு 1 குவாட்ரண்ட். ஓகேங்களா? 1 குவாட்ரண்ட் ஷேட் பண்ணுறது வந்துட்டு 1 குவாட்ரண்ட். ஸோ இதில் வந்துட்டு இந்த சென்டர் இது போட்டோம்னா இதுதான் ஆர் ரேடியஸ். ஓகேங்களா? ரேடியஸ் ஆர். ஸோ இதில் வந்துட்டு when a circle is divided into 4 equal parts, each part is called a quadrant. ஓகேங்களா? அதை குவாட்ரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதோட லென்த்து கமா எல் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபார்முலா வந்துட்டு நம்ம இது இங்கே இங்கே 2 தீட்டா பை 360 இதான் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ லென்த் இஸ் ஈக்குவல் டு 2 πr இன்ட்டு தீட்டா டிவைடட் பை 360 இதான் ஃபார்முலா. இங்கே தீட்டா எல்லாத்துலேயுமே எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? ஸோ விச் இம்ப்ளைஸ் 2 πr இன்ட்டு 90 டிகிரி டிவைடட் பை 360. ஓகேங்களா? ஸோ அடித்தோம்னா வந்துட்டு 9 4 36. ஸோ 4னா வந்துட்டு இங்கே 2 வந்துடும். ஓகே. ஸோ πr பை 2. ஓகேங்களா? ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு πr டிவைடட் பை 2. ஓகேங்களா? πr டிவைடட் பை 2. ஸோ அப்போ ஏரியா ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இங்கேயே போட்டிருப்போம் என்னது பை ஆர் ஸ்கொயர் தீட்டா பை 360 தான் ஏரியா. பை ஆர் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை 360. ஓகேங்களா? ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு 90 டிகிரி டிவைடட் பை 360. ஸோ அடித்தோம்னா பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ரைட்டா? பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகே சிம்பிள். அதே மாதிரி பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் P is equal to R into pi by 2 plus 2 அப்படின்னு வரும். ஓகேங்களா? pi by 2 plus 2. ஸோ ஜென் எப்படின்னா வந்துட்டு 2πr by 4 plus 2r அப்படின்னு வரும்.
அதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்படி வரும். ஓகே, ஸோ அப்படின்னா ஜென்ரலாக 2πr/4 ப்ளஸ் 2r. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளை பண்ணோம்னா ஆரை காமனாக வச்சுட்டு π/2 + 2. ஓகே, π/2 + 2 அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு குவாட்ரண்ட்டோட ஏரியா. ஓகேங்களா, ஒரு ஃபுல் சர்ஃபேஸ் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா ஒரு ஃபுல் சர்ஃபேஸ் கொடுத்துட்டு ஒரு டோட்டலாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டு ஓகேங்களா, இங்கே ஒரு குவாட்ரண்ட், ஸோ இங்கே இது மாதிரி ஒரு குவாட்ரண்ட், இந்த 4 இதையும் வந்துட்டு மைனஸ் பண்ணி ஸோ மீதி இந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சென்டரில் உள்ளதெல்லாம் ஷேடட் போர்ஷன், இதோட ஏரியா மட்டும் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ் தான் வந்துட்டு இதில் வரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் சர்ஃபேசஸ். ஓகேங்களா, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் சர்ஃபேசஸ். ஸோ ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் சர்ஃபேசஸ். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்துட்டு ரெகுலர் சர்ஃபேசஸ் எல்லாமே ஒவ்வொன்றும். ஓகேங்களா, ஒவ்வொன்றுமே வந்துட்டு ரெகுலர் சர்ஃபேசஸ். ஓகே, ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் சர்ஃபேசஸ்னால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, எதுவுமே வந்துட்டு ஜாமெட்ரிக் ஷேப்பில் வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, லேண்டு பிளாட் எல்லாமே வந்துட்டு ஜாமெட்ரிக் ஷேப்பில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்ம பார்க்க போகிற அந்த மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, பவுண்ட்ரிஸ் வந்துட்டு இர்ரெகுலராக இருக்கும், கர்வ்டாக இருக்கும், அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேங்களா, எப்படின்னா சர்ஃபேசஸ் தட் do not conform to standard geometrical shape. ஜாமெட்ரிக்கல் ஷேப்னா ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் அந்த மாதிரி வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ஜாமெட்ரிக்கல் ஷேப். ஸோ ஆர் known as irregular surfaces, are known as irregular surfaces. ஓகே, ஆர் known as irregular surfaces. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு 3 மெத்தட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நிறைய மெத்தடே இருக்குது. ஓகேங்களா, மிட் ஆர்டினேட் ரூல், மிட் ஆர்டினேட் ரூல், எண்ட் ஆர்டினேட் ரூல், சிம்ப்சன்ஸ் ரூல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரபீசாய்டல் ரூல். ஓகே, ட்ரபீசாய்டல் ரூல். இந்த 4 மெத்தடும் வந்துட்டு இருக்குது. இன்னும் ஆவரேஜ் ஆர்டினேட், மீன் ஆர்டினேட் அந்த மாதிரி வந்துட்டு நிறையவே இருக்குது. ஓகே, ஸோ இது 4 இப்போ தெரிஞ்சுக்கங்க போதும். ஓகே, ஸோ எண்ட் ஆர்டினேட் ரூல். ஸோ எண்ட் ஆர்டினேட் ரூல். ஓகேங்களா, ஸோ இதில் வந்துட்டு a strip of land, மெயினாக இதெல்லாம் வந்துட்டு லேண்டில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, லேண்டில் வந்துட்டு பிரிக்கிறதுக்கு. ஓகேங்களா, லேண்ட் இஸ் divided into number of ordinates in equal intervals. ஓகே, ஸோ லேண்டை வந்துட்டு டோட்டலாக எப்படி சொல்கிறது, ஈக்குவலாக வந்துட்டு பிரிச்சுருவாங்க. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸாக வந்துட்டு ஈக்குவலாக பிரிச்சுருவாங்க. ஸோ 5, 6, 7 அப்படின்னு வந்துட்டு ஈக்குவலாக பிரிச்சுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி லேண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இது. ஓகேங்களா, ஸோ
ஸோ லேண்டை இந்த மாதிரி பிரிச்சுருவாங்க பாதி பாதி இர்ரெகுலர். இது ஒரு சைடு ரெகுலராக இருக்குது, இந்த ஒரு சைடு வந்துட்டு இப்படி இர்ரெகுலராக இருக்கறனால இப்படி வந்துட்டு பிரிச்சுருவாங்க. அதாவது எப்படின்னா ஈக்குவல், ஒவ்வொன்றுத்துக்கும் வந்துட்டு ஈக்குவல் இன்டர்வல்ஸ். இப்போ இதுக்கு டி அப்படின்னா அதாவது இதுக்கும் வந்துட்டு டி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து உள்ள கேப்பும் வந்துட்டு டி தான் இருக்கும். ஓகேங்களா? டி டி இதுவும் டி தான். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் உள்ள கேப் வந்துட்டு டி தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இருக்கும். ஓகே. இந்த ஹோல் இது வந்துட்டு கேபிட்டல் டியா இருக்கும் டிஸ்டன்ஸ். அதை ஈக்குவல் டிவிஷன்ஸாக பிரித்து, ஓகேங்களா, ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் இஸ் டு டிவைடட் இன்டு நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ். இந்த மாதிரி எத்தனை இதாக பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி பிரித்து ஈக்குவல் இன்டர்வல்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு டி தான். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துட்டு பிரிச்சிருவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு எண்ட் ஆர்டினேட் ரூல். ஓகேங்களா? எண்ட் ஆர்டினேட் ரூல். ஸோ இதில் ஏரியா எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸோ டி இன்ட்டு O1 ப்ளஸ் O2 O3 ப்ளஸ் O4 ப்ளஸ் O5 ப்ளஸ் O6 அப்படின்ட்டு. ஓகேங்களா? அதாவது காமன் இன்டர்வல் இன்ட்டு சம் ஆஃப் ஆல் ஆர்டினேட்ஸ் எக்ஸப்ட் லாஸ்ட் ஒன். அதுதான் வந்துட்டு எண்ட் ஆர்டினேட் ரூல். கடைசியாக உள்ளதை விட்டுருவோம். ஓகேங்களா? அந்த O7 லாஸ்ட்டாக இருக்குல்ல, ஸோ அதை வந்துட்டு விட்டுருவோம். அதுதான் வந்துட்டு ஏன் அப்படின்னா வந்துட்டு என்ன ரீசன் அப்படின்னா, லாஸ்ட் ஆர்டினேட்டுக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இருக்கா. லாஸ்ட் ஆர்டினேட் டஸ் நாட் have horizontal distance. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ அதை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இதான் வந்துட்டு எண்ட் ஆர்டினேட் ரூல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு எண்ட் ஆர்டினேட் ரூல். ஓகே. ஸோ அடுத்தது மிட் ஆர்டினேட் ரூல். ஓகே. ஓகே, மிட் ஆர்டினேட் ரூல். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம்ப்பா, வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே, மிட் ஆர்டினேட் ரூல். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இன் திஸ் மெத்தட் ஆர்டினேட்ஸ் ஆர் மெஷர்டு அட் த மிட் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? மிட் பாயிண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம். மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈச் டிவிஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஏரியா இந்த மாதிரி நான் கொஞ்சம் மேலே இதாக வரைஞ்சிருக்கேன். பட் டோட்டல் இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ இது வந்துட்டு O1, இது O1 O2 O3 O4 O5 ஒவ்வொரு ஆர்டினேட். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இதில் ஸோ இதோட மிட் பாயிண்ட் இப்படி எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட். ஓகே. ஸோ இதுதான் M1. ஓகேங்களா? M1 அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் மிட் பாயிண்ட்.
ஓகே M1 இது M2 M3 M4 M5 ஓகேங்களா M5. ஸோ இது வந்துட்டு D டிஸ்டன்ஸ். இந்த சென்டர் டு சென்டர் வந்துட்டு Dயாக இருக்கும். ஓகேங்களா, சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு D. சாரி, இதில் சென்டர் டு சென்டர் வந்துட்டு எடுக்க மாட்டாங்க. சாரி சென்டர் டு சென்டர் வராது, அதே மாதிரியே தான். ஸோ ஆர்டினேட்ஸுக்கு வந்துட்டு இங்கே தான், இதுதான் D. ஓகே, அது இன்னொரு மெத்தட். ஸோ D ஆர்டினேட்டரோட எண்டு டு எண்டு இதுதான் D. ஸோ இதில் மட்டும் சென்டர் பாயிண்டில் மட்டும் எடுத்துக்குவாங்க M1 M2 M3 அப்படின்ட்டு. ஓகேங்களா, எடுத்துக்குவாங்க. ஓகே, ஸோ இதில் ஏரியா பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஸோ D இன்ட்டு M1 ப்ளஸ் M2 ப்ளஸ் M3 ப்ளஸ் M4 M5 அப்படின்னு வரும். ஓகேங்களா, காமன் இன்டர்வல் இன்ட்டு சம் ஆஃப் ஆல் மிட் ஆர்டினேட்ஸ். மிட் ஆர்டினேட்ஸ் ஓகேங்களா, அதுதான் வந்துட்டு மிட் ஆர்டினேட் ரூல் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறோம். ஓகேங்களா, தட் இஸ் நோன் அஸ் மிட் ஆர்டினேட் ரூல். ஓகே, இதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் அதிகமாக இருந்துச்சு. நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்குறோம்ல ஆர்டினேட்ஸ், நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிப்ஸ் வந்துட்டு மோர் அதிகமாக இருந்துச்சுன்னா வந்துட்டு அக்யூரசி வந்துட்டு அதிகமாக இருக்கும். அக்யூரசி வந்துட்டு பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அடுத்தது தான் வந்துட்டு சிம்சன்ஸ் ரூல். ஓகேங்களா, சிம்சன்ஸ் ரூல். ஸோ சிம்சன்ஸ் ரூல். ஸோ இது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு இஃப் த பவுண்டரிஸ் ஆர் கர்வ்டு. இஃப் த பவுண்டரிஸ் ஆர் கர்வ்டு. ஓகேங்களா, கர்வ்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ கர்வ்டு பவுண்டரிஸ், கர்வ்டு பவுண்டரிஸ் அதை வந்துட்டு கேன் பி அப்ராக்சிமேட்டட் ஒரு பேரபோலா மாதிரி அதை இது பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்டட் பை பேரபோலா. பேரபோலா மாதிரி வந்துட்டு அந்த இர்ரெகுலர் பவுண்டரிஸை வந்துட்டு நம்ம கணக்கு பண்ணிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ அப்போ வந்துட்டு ஸோ இந்த மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அது இல்லாமல் வந்துட்டு திஸ் ரூல் இஸ் அப்ளிகபிள் எப்போ அப்படின்னா அப்ளிகபிள் ஒன்லி வென் நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ், வென் நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் வந்துட்டு ஆட். ஓகே, நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் இன் ஆட். ஓகேங்களா, ஸோ சப்போஸ் நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் வந்துட்டு ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ லாஸ்ட் ஆர்டினேட்டோட ஏரியாவை மட்டும் தனியாக வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதையும் எழுதிங்க. இஃப் நம்பர் ஆஃப் ஆர்டினேட்ஸ் இஸ் ஈவன், then the area of last ordinate is calculated separately. ஓகேங்களா, தனியாக வந்துட்டு நம்ம இது பண்ணுறோம். ஓகே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குல்ல. ஓகே,
ஓகே. ஸோ தனியா வந்துட்டு கால்குலேட் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ அதுதான் வந்துட்டு சிம்ப்சன்ஸ் ரூல். ஓகே. ஸோ ஒன்றும் பெரிய இது இல்ல. அதே மாரியே தான். ஓகேங்களா? நம்ப இது பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட் இது எண்ட் ஆர்டினேட் மாரியே தான். ஓகேங்களா? ஏரியா கமா ஏ இஸ் ஈக்குவல் டு டி பை 3 காமன் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? டி பை 3 O1 plus O7 first into last. So 2 into O3 plus O5. ஓகேங்களா? O3 plus O5 plus 4 into O2 then இந்த ஆடு இதெல்லாம் O4 plus O6. ஓகே. ஸோ ஏதாவது சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு காமன் டிஸ்டன்ஸ் பை 2 ஓகேங்களா? சாரி பை 3 காமன் டிஸ்டன்ஸ் பை 3 into sum of first and last ordinate O1 O7 ஓகேங்களா? இதான் லாஸ்ட் ஆர்டினேட்னு வச்சுங்க. ப்ளஸ் ஓகேங்களா? ப்ளஸ் இங்கே ஸோ ப்ளஸ் 2 2 into sum of odd ordinates plus 4 into sum of even ordinates. Okay. So sum of even ordinates. So ordinates வந்துட்டு O1 O2 ஸோ இப்படி இருக்குன்னு கூட வச்சுங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு இது O1 ப்ளஸ் அதாவது டி பை 3 காமன் டிஸ்டன்ஸ் பை 3 சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆர்டினேட் O1லேருந்து O7 வரைக்கும் ஓகேங்களா? 2 இன்ட்டு சம் ஆஃப் ஆட் ஆர்டினேட்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு சம் ஆஃப் ஈவன் ஆர்டினேட்ஸ் இதுதான் ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் அக்யூரேட் மெத்தட் மோஸ்ட் மோஸ்ட் இல்லை மோர் அக்யூரேட் மெத்தட். ஓகே. மோர் அக்யூரேட் இங்கே இருக்க இதில் வந்துட்டு மோர் அக்யூரேட் மெத்தட் வந்துட்டு சிம்ப்சன்ஸ் ரூல். ஸோ திஸ் இஸ் த மோர் அக்யூரேட் மெத்தட். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்துட்டு ட்ரபீசாய்டல் ரூல். ஓகே. ட்ரபீசாய்டல் ரூல். ஸோ இதில் என்ன அசம்ஷன்ஸ் அப்படின்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ட்ரபீசாய்ட் ஓகேங்களா? இட் இஸ் பேஸ்ட் ஆன் assumption that the figures of that அந்த irregular figures இருக்குல்ல irregular figures are made into trapezoid. irregular figures வந்துட்டு ஒரு trapezoid எல்லாம் வந்துட்டு கன்வெர்ட் இது பண்ணிக்கிறோம் டிவைட் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா? ஓகே.
ஸோ இதுவும் வந்துட்டு மேலே நம்ம இது சொன்னோம்ல, ஆம், ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு ட்ரப்பீசாய்டு மாதிரி வந்துட்டு நம்ம தனித்தனியாக வந்துட்டு பிரிச்சுக்கிறோம். ஓகேங்களா? இங்கே நம்ம போட்ட மாதிரி தான் இது, நம்ம இப்போ என்ன போடுறோமோ அதே தான். ஓகேங்களா? ஸோ சேம் ஃபிகர் ஃபார் trapezoidal அண்ட் சிம்சன்ஸ். ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரப்பீசாய்டு. ஓகேங்களா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ட்ரப்பீசாய்டு, புரிஞ்சுங்க. ஓகே. ஸோ இதில் வந்துட்டு இப்போ ஏரியா போடுறோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஸோ டி பை டூ இன்ட்டு ஓ ஒன் ப்ளஸ் ஓ செவன். ஓகேங்களா? ப்ளஸ் டூ இன்ட்டு ஓ டூ ப்ளஸ் ஓ த்ரீ ப்ளஸ் ஓ ஃபோர் ப்ளஸ் ஓ ஃபைவ் ப்ளஸ் ஓ சிக்ஸ். ஓகேங்களா? அதுதான். அதாவது A is equal to common distance by 2 sum of first and last ordinate plus 2 into balance ordinates. Okay. ஸோ இந்த ட்ரபிசாய்டல் ரூல் வந்துட்டு இப்போ நம்ம மேலே பார்த்தோம்ல, எண்ட் ஆர்டினேட் ரூல், மிட் ஆர்டினேட் ரூலை வந்துட்டு விட இது கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ this rule is more accurate than end ordinate and mid ordinate rule. ஓகே. ஸோ அதை விட வந்துட்டு இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அக்யூரேட்டாக வந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ தேங்க்ஸ்ப்பா. ஓகே, தேங்க்யூ. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம மொபைல் நம்பருக்கு வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.